வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். அதாவதுங்க, இப்போ உள்ள பேரண்ட்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பையனை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்துட்டோம், பிள்ளையும் படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்துட்டோம், 2 பேத்துக்கு இன்னும் வரன் பார்க்கணும், வரன் பார்த்து பையனுக்கு நல்ல வரணும், இல்லை பொண்ணுக்கு முடிக்கிறதா பையனுக்கு முடிக்கிறதாங்கிறது ஒரு முடிவு வரணும் அப்படிங்கிறது வந்து சாதகம் வராங்க. நான் சொல்லுவேன், உங்கள் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு முடிச்சுங்க, 2வது வந்து உங்கள் பையனுக்கு முடிச்சுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே வீடெல்லாம் கட்டிட்டீங்க, 2 வீடு கட்டிட்டீங்க, பொண்ணுக்கு முடிங்க, 2வது வந்து மருமக வீட்டுக்கு வந்த நேரம் மகனுக்கு மருமக தேடிக்கலாம் அப்படி சொல்லி விளக்க சொல்லுவேன். அப்போ அந்த மாதிரி வந்து சாதகம் கேட்கும்போது, இப்போது அந்த பையனோட பிள்ளையோட அந்த பையன் பிள்ளை அம்மா அப்பா வந்து என்கிட்ட சாதகம் கேட்குறாங்க. அவங்க கேட்குற கேள்வி என்ன தெரியுங்களா? ஐயா, நான் சொத்து சுகம் நிறையா சம்பாரிச்சுருக்கிறேன், 4-5 வீடு இருக்குது, வண்டி வாகனம் எல்லாமே இருக்குது, விவசாயம்லாம் கூட இருக்குது, எங்கள் பேரில் இருக்குது. நாளைக்கு வந்து இவங்க இந்த சொத்தை கட்டி காப்பாங்களா? இவங்க வேலைன்னு வெளியூர் போகிறாங்க, பாப்பாவுக்கு அடுத்த நம்ம மேரேஜ் பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த பையன் வந்து என்னுடைய சொத்தை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறேன். ஏன்னாங்க, எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்தே எனக்கு படிப்பே கிடையாது. விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்தே நான் கஷ்டப்பட்டு வந்தேன். அதே நேரத்துக்கு எனக்கு மனைவி நல்ல மனைவி எனக்கு வாய்ச்சிது, எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு மனைவி வாய்ச்சிது. அதே மாதிரி நல்லா நான் சொத்து சுகம் சேர்த்துனேன். என் மனைவி எனக்கு உறுதுணையாக இருந்துச்சு. எனக்கு மனைவியே ஒரு மந்திரம்னு சொல்லுவாங்க. மனைவி சொல் ஒரு மந்திரம், அதாவது மனைவி சொல் ஒரு மந்திரம்னு சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி எனக்கு மேரேஜ் பண்ண முன்னாடி என் மனைவி வந்த நேரம் நான் சொத்து சுகம் நிறையா சேர்த்துட்டேன். பையன் ஒன்று பிள்ளை ஒன்று எல்லாம் படித்து நல்ல வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இதில் எனக்கு ஒரு டவுட் வருது அப்படின்னா, பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு இப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம், 2வது பையனுக்கு பண்ணலாம், அதுலேயே நான் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் என் சொத்தை அவங்க கட்டி காப்பாங்களா? சொத்தை ஏன் விரயம் பண்ணிடுவாங்களா? எனக்கு இந்த பயம் அதிகமாக இருக்குது. எப்போ தான் எனக்கு என்ன சொல்லுதுங்க, என்னது 45 வயசுக்கு மேலே தான் எனக்கு இந்த பயம் வருது. ஏன்னா, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சொத்து சுகம் சேர்த்துனோம், என் மனைவி வந்த நேரம் நல்ல நேரம், அது கரெக்டாக வந்து அவங்க வகையிலேருந்து சொத்து வந்துச்சு, எல்லாமே நம்ம சேஃப்டிக்கு பண்ணிட்டோம், நல்லா வண்டி சுமத்தாக போயிட்டுருக்கு, வாழ்க்கை நல்லா சுமத்தாக போயிட்டுருக்கு, பையன் பிள்ளை படித்தாச்சு, வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் இந்த சொத்தை காப்பாற்றுவாங்களா? அவங்க என்னுடைய கேள்வி அதாங்க, அதை மட்டும் சொன்னால் போதுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவங்க மனைவி வந்து சிரிக்குது, என்ன இப்படி கேட்குறீங்க இங்கே வந்து அப்படி சொல்லிக்க. அப்புறம் சோசியேட்டு தானே வந்து கேட்க முடியும், வேற ஆள்கிட்ட போய் கேட்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் சோசியேட்டு தானே அந்த கேள்வி கேட்க முடியும், வேற ஆள்கிட்ட போய் கேட்க முடியாது அல்லவா? என் சொத்தை காப்பாற்றுவாங்களா அவங்க அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொத்தை காப்பாற்ற முடியுமா? இப்போ அவர் அம்மா அப்பா வந்து சாதகம் பார்க்குறாங்க, பையன் பிள்ளைக்கு எப்படி இருக்குது, அவங்களுக்கு யாருக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து பேரண்ட்ஸு சாதகம் பார்க்குறாங்க. அவர் சொல்கிறார், ஏன் சொத்தை என் பையன் காப்பாற்றிடுவாரா, அப்படியே ரன் பண்ணுவாரா, கொண்டு போவாரா, அவர் பசங்க பிள்ளைகளை கொண்டு சேர்த்துவாரா, இது பேரங்காலத்துக்கு இருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் கேட்குறாரு, இது என்ன, அது அவங்க சாதத்திலே பார்த்துக்கலாங்கய்யா. இந்த சொத்தை ஒரு மனிதன் சம்பாரித்த சொத்தை அவன் பையன் பேரங்காலத்துக்கு அது அப்படியே இருக்குமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால், இதில் என்னென்னா பேரங்காலத்துக்கு இருக்கும். அது என்ன எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சாதகத்தில் 1, 5, 9 கூடியிருந்தாலோ, ஒன்றுக்கு ஒன்று பார்வை இருந்தாலோ, கண்டிப்பாக இவரோட சாதகத்தில் இவர் சம்பாரித்த சொத்து இவர் பேர் இருக்கிற பத்திரம் அழியாது. கண்டிப்பாக பேரன் தான் அழிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். பேரன் சைன் பண்ணி விற்பார், அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இந்த சொத்து வச்சுருக்கிறவங்களாம் பணக்காரங்களாம் இதுதான் வேதனைப்படுறாங்க. இந்த வேதனைனாலே அவங்களுக்கு உடம்புக்கு வியாதி வந்துடும். வேதனை, நல்லா சம்பாரிச்சிட்டோம், நல்லா மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு, என் பையன் இந்த சொத்தை காப்பாற்றிடுவானா, என் பிள்ளை இந்த சொத்தை காப்பாற்றிடுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்து முழுசாக இருக்குது. கவலைப்படாதீங்க, உங்கள் சாதகத்திலே உங்கள் சொத்து விரயமாகுமா, நிலச்சி நிற்குமா, பேரனுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து உங்கள் சாதத்திலே வந்துடலாம். உங்கள் லக்கணத்துக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம் லக்கணாதிபதி கூடியிருந்தாலோ பார்வை இருந்தாலோ உங்கள் சொத்து அழியாது. உங்கள் பேரன் வந்து தான் அழிப்பார். கவலைப்படாதீங்க. வாழ்க வளமுடன்.